கோயம்புத்தூர் பெரிய நாயக்கன் பாளையத்துல ஒரு வீட்டுல 2 பூனைக்குட்டிகளை வளர்த்து வந்திருக்காங்க. 2 பூனைக்குட்டியில ஒரு பூனைக்குட்டி திடீரென காணாம போயிட்டு இருக்கு. பாசமா வளர்த்த பூனைக்குட்டியை காணவில்லை என அவங்க தேடி பார்த்திருக்காங்க. அவங்க வெளியில எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு மொட்டை மாடியில தேடும் போது பூனைக்குட்டி கத்தும் சத்தம் கேட்டிருக்கு. அப்பதான் தெரிஞ்சிருக்குங்க, அந்த பூனைக்குட்டி அவங்க வீட்டோட சோத்திற்கும் அவங்களோட பாத்ரூம் சோத்திற்கும் நடுவில் உள்ள சந்துல மாட்டிட்டு தவிச்சிருந்துருக்குங்க. உடனடியாக அவங்க நம்ம தமிழ்நாடு தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்திருக்காங்க. உதவி கேட்ட உடனேயே வீரர்கள் அங்க விரைந்து வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனேயே அந்த சந்துல பாம்பு பிடி கருவி மூலமா அந்த பூனைக்குட்டியை மீட்க பார்த்திருக்காங்க. ஆனா முடியலங்க. துரிதமாக யோசிச்ச நம்ம வீரர்கள் ஒரு நீளமான குச்சியில பைப்பை ஜாயின் பண்ணிட்டு அதுல கயிறு அனுப்பிச்சு சுருக்கு முடிச்ச போட்டிருக்காங்க. அதை தயார் செஞ்ச உடனேயே மேல ஒரு வீரரும் கீழே 2 நபரும் கீழே நின்று இருக்காங்க. அந்த சந்தோட அளவு ரொம்பவே சின்னதா இருந்துச்சுங்க. மேல இருந்து குச்சி மூலமா அந்த பூனைக்குட்டியை ஒருத்தர் தள்ளிட்டே இருக்காருங்க. அதுக்கப்புறமா கீழே நின்று ஒருத்தர் அந்த சுருக்கு முடிச்ச போட ட்ரை பண்றாரு. பூனைக்குட்டி செங்குத்தான இல்ல அந்த சோத்துல மாத்திட்டு கத்திட்டே இருக்குங்க. கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அந்த சோத்தோட சந்தலையும் பூனைக்குட்டி மேலையும் பட்டபோல ஊத்தி இருக்காங்க. பிறகு மேலையும் கீழே நின்னுட்டு ரொம்ப நேரமா போராடிட்டே இருந்த வீரர்கள் கையில அந்த பூனைக்குட்டி அந்த முடிச்சல மாட்டிட்டு இருக்குங்க. அந்த பூனைக்குட்டி ஏற்கனவே நீண்ட நேரமா அந்த சோத்துல மாட்டிட்டு இருக்குங்க. லேசான அடிபட்டு இருக்கு. சிறுக சிறுக இழுத்து அந்த பூனைக்குட்டியை வெளியே இழுத்துட்டாருங்க. பூனைக்குட்டியை காப்பாத்தின உடனே வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பூனைக்குட்டி மேல தண்ணீர் ஊத்தி கழுவி விட்டாங்க. உடனடியா பசியில துடிச்ச அந்த பூனைக்குட்டிக்கு நம்ம தீயணைப்பு வீரர்கள் அந்த பூனைக்குட்டியோட உரிமையாளர் சேர்ந்து லைட்டா பால் குடிக்க வைக்கிறாங்க. பூனைக்குட்டி நீண்ட நேரமா பசியில அந்த தவிச்சாலும் அது கொஞ்சம் ஆக்டிவா தான் இருந்துச்சு. விட்ட உடனே ஓடி போகுது பாருங்க அழகா. இது போல வீட்டு சூறையும் அருகில் உள்ள சூறையும் சின்ன சந்து வச்சு விடாதீங்க. அது போல விட்டா இப்ப பூனைக்குட்டி விழுந்த போல குழந்தைகளோ வேற ஏதாச்சும் விழுறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க.